அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் சுகத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். சுகம் என்பது தேவன் உங்களுக்கு கொடுத்த சொத்து. கர்த்தர் எப்படி இந்த பூமியில் நீங்கள் வாழணுங்கிறதுக்காண்டி இந்த பூமியில் ஆக்சிஜனை உண்டு பண்ணி இந்த பூமிக்காக சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் படைத்து சகல விதத்தையும் உங்களுக்காக உருவாக்கி வைத்தாரோ, அவரோட சொத்தை உங்களுக்கு கொடுத்தாரோ, அதே போல் நீங்கள் சரீரத்தில் பூரணமான சுகத்தோடு வாழ வேண்டும் என்று கல்வாரி சிலுவையிலே இயேசுவின் தழும்புகளாலே உங்களுக்கு சுகத்தை இன்றைக்கு இயேசு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நிறைய பேர் கேட்குறீங்க, ஆனால் அந்த வியாதியினுடைய வலி பிரச்சனை வரும்போது இந்த சுகத்தை பற்றி பேசின காரியங்கள் மனதில் நிற்காமல் போய்விடுகிறது. அதனால் தேவன் இன்னைக்கு சுகத்துக்கு அடித்தளம் மூலதனம் வாங்கல்ல. இப்போ ஒரு தொழில் தொடங்கணும்னா மூலதனம் வேணும்பாங்க. மூலதனத்தை வச்சு தான் ஆரம்பிக்க போகிறோம். பையன் சாப்பாடு சமைக்கணும்னா அரிசி மூலதனமாக இருந்தால் தான் சோறை சமைக்க முடியும் பாருங்க. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேதம் சொல்லுகிற ஒரு மூலதனம் என்னென்னா விசுவாசம், ஃபெய்த். விசுவாசம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு கர்த்தர் சொன்னார். அவங்க விசுவாசம் இல்லை, பாஸ்டரோட விசுவாசம் இல்லை. யாரோட விசுவாசம்? சத்தமாக சொல்லுங்க, உங்கள் விசுவாசம் தான். வேதம் சொல்கிறது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு உங்கள் விசுவாசம் தான் இந்த உலகத்தை மட்டும் ஜெயிக்க போகிறதில்ல. நீங்கள் உங்கள் விசுவாசத்தை கொண்டு வியாதியை ஜெயிக்க போகிறீர்கள். உங்கள் விசுவாசத்தை கொண்டு தரித்திரத்தை ஜெயிக்க போகிறீர்கள். உங்கள் விசுவாசத்தை கொண்டு சகலவித நன்மையும் ஆசீர்வாதத்தையும் எளிமையாக பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். வாசியுங்கள் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 55:11 சொல்லுகிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறபடியே செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கவனிங்க, பரிபூர்ண சுகத்துக்கு மூலதனம், அடித்தளம் அது என்ன அப்படின்னா விசுவாசம். எதின் மீது விசுவாசம்? தேவனுடைய வார்த்தையின் மீது நீங்கள் விசுவாசத்தை வைக்க வேண்டும். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வசனத்தின் மீது நீங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும். அவர் சொன்னா, அவர் கட்டளையிட்டா அப்படியே ஆகும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பாருங்க, அவருடைய வசனங்கள் ஒரு நாள் வெறுமையாய் போகாது. இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீங்கன்னா நீங்கள் உங்களை குணமாக்காம அவருடைய வார்த்தை அவர்கிட்ட திரும்பி வராதான். விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். அதான் விசுவாசிக்கணும். உங்க சரீரத்தில் வலிக்கிறத விசுவாசிக்கிறீங்க, உங்க கடங்கார நெருக்கிறத விசுவாசிக்கிறீங்களே, ஆனா இவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குவேன்னு சொன்ன தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பீர்கள் என்றால் இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, விசுவாசம் தான் பெரிய விஷயமா இருக்கு பாருங்க. நம்ம இன்னைக்கு பார்க்கிறதெல்லாம் நம்பிடுறோம், கண்ணால் பார்க்கறத நம்புகிறோம், காதால் கேட்கறதையும் நம்புறீங்க, தொடுகிறத நம்புறீங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை அது கண்ணால் பார்க்க முடியாத, காதால் கேட்க முடியாத, தொட முடியாத, ஒருவரும் சேராத ஒளியில் இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை தான் இந்த சர்வ உலகத்தையுமே உண்டு பண்ணியதான். கவனிங்க, தேவன் இந்த வார்த்தையினால உலகத்தை உண்டு பண்ணாராம். இந்த உலகத்தையே உண்டு பண்ணின அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் ஒன்றும் ஒரு நன்மையும் உங்கள் வாழ்க்கையில் குறைபடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார்.